வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். பழைய தமிழ் பொற்கால திரை இசைப்பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம், சொல்லாடல், அவர்களுடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது என்ற ஆட்டோகிராஃப் படப்பாடல். வெளிவந்த ஆண்டு 2004. பாடல் வரிகள் பா. விஜய், இயக்குனர் சேரன், பாடியவர் KS சித்ரா, இசை பரத்வாஜ், நடிகர்கள் சேரன், கோபிகா, மல்லிகா, ஸ்னேகா, கனிகா. வாழ்வில் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மனதில் தார்மை உணர்ச்சி உள்ளவர்களுக்கும் வாழ்வில் துவண்டு போய் என்ன செய்வது என்று அறியாமல் இருப்பவர்களுக்கும் இந்த பாடல் மிகப்பெரிய உத்வேகத்தையும் மன எழுச்சியையும் கொடுக்கக்கூடிய அருமையான பாடல். சேரன் தன் திருமணத்திற்காக தன் பழைய தோழிகளை, அதாவது காதலிகளை அழைப்பதற்காக சென்று கொண்டிருப்பார். அப்போது தன் இளமை கால சிறுவனாக இருந்த போதும், அதன் பிறகு அவர் சிறுவயதிலேயே அவர் பள்ளியில் படிக்கும்போது மல்லிகா என்ற பெண்ணை காதலிப்பதையும், அவர் சிறுவயதிலேயே திருமணமாகி 3 குழந்தைகளுக்கு தாயாக இருப்பதையும் பார்த்து அவரை திருமணத்திற்கு அழைப்பார். அவரும் வருவதாக ஒப்புக்கொள்வார். அதன் பிறகு கேரளா சாலக்குடி சென்று அங்கு அவருடைய கல்லூரி தோழியும் காதலியுமான கோபிகாவை சந்திப்பார். அவர்கள் காதல் கோபிகாவின் குடும்பத்தாரால் பிரிக்கப்பட்டு கட்டாய திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். அவரும் விதவையாகி தன் பாட்டியுடன் வாழ்ந்து வருவார். அவரையும் கண்டு மனம் இறங்கி மனதிற்குள் அழுதாலும் அவரையும் திருமணத்திற்கு அழைப்பார். அவரும் அழைப்பை ஏற்றுக்கொள்வார். வேலை தேடி சென்னைக்கு வந்தபோது ஸ்னேகாவை சந்திப்பார். அவருடைய கைகால் விளங்காத தாயையும் அவர் நிலையையும் பார்த்தும் ஸ்னேகாவால் வாழ்க்கை போராட்டங்களை எப்படி சந்திப்பது, எப்படி வெற்றி பெறுவது என்ற பாடத்தையும் கற்றுக்கொள்வார். அதன் பிறகு கனிகாவை மணமுடிக்க முடிவு செய்து எல்லோரையும் திருமணத்திற்கு அழைப்பார். வாழ்வில் நிறைய காயம்பட்டவர்கள், வாழ்வில் முன்னேற முடியாமல் திணறுபவர்கள் எப்படி எல்லோருக்கும் நம்பிக்கை அளிக்கும் விதமாக ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை நீங்களும் கேட்டு பாருங்கள். உங்களுக்கும் நிச்சயமாக வாழ்வில் ஒரு நம்பிக்கை பிறக்கும். முயற்சிதான் வாழ்க்கையின் வெற்றிக்கு அடிப்படை என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். பாடல் வரிகளுக்குள் செல்வோம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. பாடல் வரிகளை பாருங்கள். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடுகின்ற போர்க்களம் போன்றதுதான். ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறது காலையில் எழுந்ததும் விடுகிறது, அப்பொழுது இரவானால் பகல் ஒன்று வந்திடுமே. இன்று கஷ்டப்பட்டாலும் நாளை அது மாறிவிடும் என்ற பொருள். நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ பனியோ நீ மோதிவிடு. வாழ்வில் லட்சியம் நிச்சயமாக வெல்லும். நம்பிக்கையோடு போராடினால் மனமே நீ மாறிவிடு. மழையாக இருந்தாலும் சரி, அது பனியாக இருந்தாலும் சரி, அதை கண்டு பயப்படாமல் மோதி வெற்றிகொள். உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது. என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. உள்ளம் எப்பொழுதுமே உடைந்து போகக்கூடாது, மனம் தளர்ந்து போகக்கூடாது. என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. இந்த வாழ்க்கை என்ன மோசமாக இருக்கின்றது என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காலமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள்.
எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் மனதிற்கு நிச்சயமாக காயங்கள் உண்டு. அவை காலங்களால் மாற்றப்படும், மறைந்து போகும். அந்த காயங்களை திரும்ப திரும்ப கொண்டு வராதீர்கள். வலிதாங்கும் உள்ளம்தானே நிலையான சுகம் காணும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம். ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே மாறிவிடு. யார் போராடவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பணக்காரர்களிலிருந்து ஏழையாக இருப்பவர்கள் வரை வாழ்வில் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு கனவை கண்டால் அதை தினமும் முயன்றால், நமது லட்சியத்தை கனவாக கண்டால் அதை தினமும் செயல்பட முயற்சித்தால் ஒரு நாளில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். மனமே ஓ மனமே மாறிவிடு. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானம் அளவு யோசிப்போம். முயற்சி என்ற ஒற்றை சொல்லை மூச்சு போல சுவாசிப்போம். வாழ்க்கை என்ற கவிதையை வாசிப்போம், வானமளவிற்கு யோசிப்போம். முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். முயற்சி என்று மூச்சு போல சுவாசித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறுவோம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு. உன்னை வெல்ல யாருமில்லை, உறுதியோடு போராடு. மனதிற்குள் லட்சம் கனவுகள், லட்சியங்கள். உன்னை வெல்ல யாருமே இல்லை, உறுதியோடு போராடினால் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவாய். மனிதா உன் மனதை கீறி அங்கு விதை போடு. அது அந்த லட்சியம் மரமாகும். அவமானம், படுதோல்வி எல்லாமே அந்த லட்சியத்திற்கு உரமாகும். தோல்வியின்றி வரலாறா, துக்கம் எல்லாம் என் தோளா. ஒரு முடிவிருந்தால், அதில் தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும். நம்பிக்கை என்னும் வாழ்வில் நிச்சயம் ஒரு நாள் வெல்வோம். தோல்வி இல்லாத மனிதனே கிடையாது. துக்கம் எல்லாம் எதற்காக? ஒரு முடிவிருந்தால், அதிலும் தெளிவிருந்தால் அந்த வானமே நமக்கு வசமாகும். நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில். லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. உத்வேகம் கொடுக்கும் அருமையான ஒரு பாடல். துவண்டு கிடக்கும் மனிதனை தூக்கி நிறுத்தக்கூடிய பாடல். நீங்களும் ஒரு முறை பாடலை கேட்டு பாருங்கள், பாடல் வரிகளை ரசித்து பாருங்கள். உங்கள் லட்சியங்களுக்காக போராடுங்கள். வெற்றி நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் வீட்டு கதவை தட்டும். நன்றி, வணக்கம். இது போன்ற இன்னொரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.